இந்த கலந்துரையாடல்களுடைய இறுதி முடிவு உடனடியாக சொல்லப்படாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடியவில்லை என்பதுதான் காரணமாக இருக்க முடியும். இன்னும் அந்த பேச்சுவார்த்தையிலே என்னென்ன விவகாரங்கள் கையாளப்பட்டன, பேசப்பட்டன போன்ற தகவல்கள், நம்பகரமான தகவல்கள் நம்ம மத்தியிலே இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதே போல பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்ற தகவல் அரசாங்க பக்கத்திலிருந்து வருகின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளினுடைய பலனாக இந்த 30% தீர்வு வரியை குறைத்துக் கொள்ள முடியாவிட்டால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இலங்கை இந்த விஷயத்திலே ஏற்கனவே அடிவாங்கி இருக்கிறது. நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன். 2009 ஆண்டு யுத்தம் முடிவிட்ட பின்னர் 2010 ஆண்டிலிருந்து 17ஆம் ஆண்டு வரையிலே இலங்கைக்கு வழங்கிய ஜிஎஸ்பி சலுகையினை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்தியது. அதாவது ஜிஎஸ்பி சலுகையின் மூலமாக கிட்டத்தட்ட 10% இலங்கைக்கு நன்மை கிடைத்தது என்றால் அந்த சலுகையிலே ஐரோப்பாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும். ஆனால் அந்த சலுகை நீக்கிக் கொள்ளப்பட்டதன் காரணமாக இலங்கையிலிருந்து செல்லுகின்ற பொருட்களுடைய விலைகள் சுமார் 10% அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த தீர்வை அங்கே வருகின்றபடியினால் இந்த 10% தீர்வை காரணமாகவே இலங்கையினுடைய பிரதான ஆடை தயாரிப்பு துறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்தது. எனவே அந்த 10% விலை அதிகரிப்பை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்காமல் அதில் ஒரு பகுதியை விலை குறைப்பினூடாக இலங்கையில் இருக்கின்ற ஏற்றுமதியாளர்கள் தாங்கிக் கொண்டார். அது 10% வரி தீர்வை விதிக்கப்பட்ட போதே இந்த விதமான நடவடிக்கை ஏற்பட்டன. சிறிய ஆடை தயாரிப்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய ஃபேக்டரிஸை மூடினார்கள். இப்போது வந்திருக்கின்றது அதை விட 3 மடங்கான ஒரு பெரிய வரி என்று சொல்லுகின்ற போது, தீர்வு என்று சொல்லுகின்ற போது, இது எப்படியும் இளைஞர்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த நிலைமையின்படி இப்ப இந்த 30% என்பதை அவர்கள் ஒப்பிடவில்லை. தங்களுடைய போட்டியாளர்களுக்கு என்ன தீர்வு விதிக்கப்பட்டிருக்கிறது, பங்களாதேஷுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, வியட்நாமுக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது, தாய்லாந்துக்கு என்ன தீர்வை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த தீர்வைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதற்கும் இலங்கையினுடைய தீர்வைக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்து போட்டு அதன் அடிப்படையிலே இலங்கைக்கு நன்மையா தீமையா என்று பார்க்கிறார்களே அல்லாமல் இந்த 10% அதிகரிப்பு 30% அதிகரிப்பு என்று பார்க்கவில்லை. உதாரணமாக இந்தியாவுக்கு 25% என்று சொன்னால் இலங்கைக்கு 30% என்று சொன்னால் இந்தியாவை விட 5% வரி இலங்கைக்கு அதிகம். ஆகவே அது டிஸ்அட்வான்டேஜ், இலங்கைக்கு பாதகமாக அமையும். பங்களாதேஷுக்கு இலங்கையை விட 35% வரி என்று சொன்னால் இலங்கைக்கு அது சாதகமாக அமையும். இப்படி தங்களுடைய போட்டியாளர்களுக்கு என்ன வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, தீர்வு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அதனால் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலைமை இப்போது தோன்றி இருக்கின்றது.